வணக்கம். நான் CN ராமமூர்த்தி, அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர். எங்கள் கட்சியின் சார்பாக இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சந்தித்து நேரடியாக எங்களுடைய ஆதரவை நல்கியிருக்கிறோம். மேலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே சமூக நீதி பணிக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை பற்றியும், தலைநிமிரும் தமிழகம் என்ற நிலையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்தியா முழுக்க ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்கிற விவசாயம், கிரீன் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள், பசுமை புரட்சி. அதை முன்னெடுப்பதற்காக இவர்கள் வேளாண் துறை தனியாக நிதிநிலை அறிக்கையை ஏற்படுத்தி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒயிட் ரெவல்யூஷன், அதாவது பால்வளத்துறை சார்ந்ததை முன்னெடுத்து மிகப்பெரிய அளவிலே செய்திருக்கிறார்கள். இதுவரை எட்டாத அளவிற்கு இந்த பால் உற்பத்தி என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எட்டியிருக்கிறது. அதற்கடுத்து தொழில் புரட்சி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள், இந்தியா மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற தொழில் முனைவர்கள் எல்லாம் அழைத்து வந்து மிகப்பெரிய ஒரு முதலீட்டை தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே தொழில் புரட்சியும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வி புரட்சி என்று சொல்லுவார்கள், ஆல்ரவுண்ட் ரெவல்யூஷன். எல்லா நிலையிலும் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நிலையிலே அதெல்லாம் பல்வேறு வாய்ப்புகளில், வழிகளில் எல்லாத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. அதைத்தான் ஒரு பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, தொழில் புரட்சி, கல்வி புரட்சி என்ற 4 புரட்சிகளை ஒரு நேரமாக தமிழக அரசு செய்து ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதாரம் போய் சேர வேண்டும் என்ற பொருளாதார புரட்சியை முன்னெடுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடர்ந்து ஆதரித்து வந்திருக்கிறோம். இந்த தேர்தலிலும் ஆதரிப்போம். அவர்கள் 200 என்று சொல்லியிருக்கிறார்கள் முதல்வர் அவர்கள். அதையும் தாண்டி வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் பாடுபடுவோம். எங்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் பயணித்து இந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இதனுடைய ஆட்சியே இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே எங்களுடைய தேர்தல் பிரச்சார பணி இருக்கிறது. நாங்கள் தேர்தலில் தொடர்ந்து அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். இந்த தேர்தலில் வந்து வன்னியர் மக்களுடைய ஆதரவு திமுகவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் உங்களுடைய விருப்பம், அல்லது எவ்வளோ இருக்கும் நீங்கள் கணிக்கிறீங்க? இல்லைங்க, ஒட்டுமொத்தமான வன்னியர்களுக்கு இதுவரை செய்தது வேற எந்த கட்சியும் இல்லை. எல்லாவற்றையும் நான் தான் கேட்டிருக்கிறேன். அன்றைய முதல்வர் அவர்கள் இவரை வந்து நம்ம கலைஞர் அவர்கள் ஆட்சி அமர்ந்த உடனே 88 தேர்தல் புறக்கணிப்பு, 89 தேர்தலை சந்தித்த பொழுது அவர்கள் வெற்றி வாகை சூடி வருகின்ற பொழுது 43வது நாள் அன்றைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் அழைத்து ஒப்பந்தம் போட்டோம். அதில் தான் 108 ஜாதி, அந்த 108 ஜாதியில் 20% ஒதுக்கீட்டை வன்னியர்களுக்காக கொடுத்த ஒப்பந்தத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களும் நானும் தான் கையெழுத்து போட்டேன். ஆக இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு. இப்போ எல்லாம் வெட்ட வெளிச்சமாகுது. யாரும் அதை கேட்கல. யாராவது ஒரு ஆள் அதை கேட்டு வாங்கியிருக்காங்க சொல்லுங்க. இல்லை. அதற்கு அடுத்து அந்த துப்பாக்கி சூட்டிலே இறந்து போன 25 பேர், பாப்பரப்பட்டு ரங்கநாத கவுண்டரிலிருந்து சிறுதொண்டமாதேவி தேசிங்கராஜா வரை எல்லாருக்கும் என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திற்கும் 3000 ரூபாய் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மாதாந்திர பென்ஷன். அதுக்கப்புறம் 3 லட்சம் ரூபாய் கருணை தொகை. அந்த காலத்தில் கருணை தொகை என்பது 25,000 தாண்டியது இல்லை. அதெல்லாம் கலைஞர் அவர்களை பேசி கேட்டு அவர்களை எடுத்து விட்டது யாரு? வாங்கி கொடுத்தது இந்த சாட்சாத் CN ராமமூர்த்தி. வேற எந்த சமுதாய அமைப்புகளும் வரவில்லை. யாரும் சொல்லிக்கிறவங்க யாரும் இல்லை. அதற்கடுத்து 25 பேருக்கு சிலை அமைக்க வேண்டும், அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். துப்பாக்கி சூட்டில் உயிர் நீத்த எல்லோருக்கும் கலைஞர் அவர்கள் தான் என்ன பண்ணார்னா இடஒதுக்கீடு போர் வீரர்கள் என்று ஆவணமே கொடுத்தார் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சது யாரு? கலைஞர். இதெல்லாம் பயன்பெற்றது யாரு? வன்னியர்கள். இந்த வன்னியர்களுக்கு வந்து யார் செஞ்சுருக்காங்க? வேறு யாராவது விரல் விடுங்க. இல்லையே, நாங்கள் தானே கேட்டோம், எங்களுக்காக தானே செஞ்சார்.
அதே மாதிரி 6 பேரை கூண்டாஸில் போட்டாங்க, 5 பேரை, பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோவன், வாழைச்செல்வன், அந்த மாதிரி ராஜேந்திரன், இவங்கெல்லாம் வந்து சிறைச்சாலையில் போட்டாங்க இல்லைங்களா. அந்த சிறைச்சாலையில் போட்டதை எடுத்து விட்டவர் யார்? நான் நடைபயணம் வந்த வேலூர்லேருந்து. முதல்வர் கலைஞர் அவரை பார்த்து இவங்கெல்லாம் சமூக நீதி போராளிகள் இல்லையா, இவர்களை நீங்கள் வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது உடனடியே விடுதலை செஞ்சார். செஞ்சுட்டு நாங்கள் வந்த உடனே திரும்ப செக்ரட்டரியிலேருந்து கூப்பிட்டு, காவல்துறையை கூப்பிட்டு, இவங்க பேரில் ஏதாவது ஏற்கனவே வழக்குகள் இருந்தால் அதை பெயில் மூவ் பண்ணிக்கங்க, இல்லைனா நான் வெளியே விட்டால் கூட திரும்ப பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லி அந்த ஆலோசனையும் கொடுத்து அவர்களுக்கெல்லாம் நல்லது செய்தவர் யார்? 10.5% கூட நான் தான் வழக்கு போட்டேன். அதுவும் வழக்கு நீதிமன்றத்தின் மூலமாக வந்தது. அதையெல்லாம் தப்பாக சொல்லி 9 ஆண்டு காலம் காத்திருப்பில் வைத்திருந்து அன்றைக்கு அறிவித்தார்கள். அது கூட எப்படி அறிவித்தார்கள்? இந்த ஆட்சியை ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று நீதிமன்றத்திலே நான் வழக்கு தொடுத்த பிறகு, அவங்களுக்குலாம் நோட்டீஸ் போன பிறகு அவசர கதியில் அதெல்லாம் அறிவித்தார்கள். ஸோ இதையெல்லாம் செய்தது யார்? இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யார்? நாங்கள் இருக்கிறோம். இந்த சமுதாயத்தின் ஒட்டுமொத்த இதுக்கு நான் தான் செஞ்சுருக்கிறேன். வேற ஏதாவது சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பொதுச்சொத்து வாரியம் 200 லட்சம் கோடி 240 அறக்கட்டளைகளை ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டு சட்டமாக்கிய முதல் பிள்ளையார் சுழி போட்டு அதை ஆரம்பித்து வைத்தவர் யார்? மறைந்த முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவர் தான் இருக்கிறாரு. இந்த சமுதாய முன்னேற்றத்தில் அவரை விட்டுட்டு எதுவும் பண்ண முடியாது. இப்போ இதை அதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். அதிமுக தலைமையில் தான் ரிசர்வேஷன் வந்து வன்னியர்களுக்கு வழங்கப்படும், அவர் வந்த பிறகுதான் அது பாஜக துணையோடு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்றாரு? அன்புமணி தான் வன்னியர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஏதாவது செஞ்சிருந்தா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க அப்பா வந்து 240 அறக்கட்டளையில் ராமதாஸ் வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளைந்து ஊர் முழுக்க இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற வன்னியர்கள் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் அவர் பேர் வன்னியர் கல்வி அறக்கட்டளையை மாற்றி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டு யாரு? அப்பா தானே. நீ மீதிக்கு தானே மீட்பு பயனெல்லாம் போகிறேன். அந்த சொத்தை மீட்டு இந்த வாரியத்தோட ஒப்படைக்கலாம்ல. இல்லை நீங்கள் எதாவது செஞ்சுருக்கீங்களா? இந்த செத்து போன தியாகிகளுக்கு ஒவ்வொரு தேர்தலும் போதும் நான் கான்கிரீட் வீடு கட்டி தருவேன். இல்லையே. இவங்க நிற்கிற தொகுதியில், இவங்க இருக்கிற ஊரில் தானே செத்து போன தியாகிகள் பெரும்பகுதியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாராவது அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அந்த தியாகிகளை பார்த்துட்டு தானே வெளியே வரணும். இன்றைக்கு வரையும் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள், கேவலமாக இருக்கிறார்கள். நான் வாங்கி கொடுத்த 3 லட்சத்தை கூட ராமதாஸ் போய் உங்களுக்கு 5 லட்சமாக தரேன்னு சொல்லி வாங்கி வந்துட்டு 1 பைசா கூட கொடுக்கலையே. இதெல்லாம் நடைமுறை. அன்புமணி என்ன சொல்றாரு? இப்போ வந்து அவர் வந்து ரிசர்வேஷன் ஏதாவது பண்ணாரா? இல்லையே. அதிமுக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் வந்த பிறகு நாங்கள் வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நாங்கள் வந்து ரிசர்வேஷன் எடுத்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்க சமூக நீதிக்கான கட்சி திராவிட முன்னேற்ற கழகங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த செயலை முன்னெடுக்கும். இன்றைக்கு கூட பேக்வர்ட் கமிஷன்ல இருக்குது. இது வந்த உடனே நீதிமன்றம் சொன்னதுன்னு சொல்லி கொண்டு வந்தா யாரை கேட்க முடியும்? ஏற்கனவே வழங்கியவர்களை தான் கேட்க முடியும். ஏற்கனவே சமூக நீதிக்காக போராடியவர்களை தான் கேட்க முடியும். ஏற்கனவே சமூக நீதிக்காக இருக்கிற கட்சி தான் கேட்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சமூக நீதிக்கான, சாமானியனுக்கான சகோதர தத்துவத்தை போற்றுகின்ற, எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து அழைத்து செல்கின்ற கட்சி அது. அதில் இருக்கின்ற பல்வேறுபட்ட சமுதாய மக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற பிணக்குகளை எல்லாம் மறந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும். இப்போ முஸ்லிம் சிறுபான்மை இயக்கம் அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் அந்த மனமாச்சத்தில் மறந்துட்டு ஆதரிக்காங்கல்ல. அதே மாதிரி கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாம் மாச்சரித்து மறந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை, நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுப்பது எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி நாங்கள் வந்துட்டோம், இப்போ வந்து அதிகமாக கடன் வாங்கிட்டாங்க. என்ன கடன் வாங்கினாங்க? 24.6. யார்? எடப்பாடி இருக்கும்போது ஜிடிபி அப்போ அவ்வளோ கம்மிங்க. இப்போ ஜிடிபி அதிகம். அதுதான் 5.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க? நான் சொன்னேன்ல, இந்த 4 முனை புரட்சி முன்னெடுப்பதற்காக தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வேற கடன் தப்பாக பேசக்கூடாது. இல்லை, புள்ளி விவரம் அவங்க கையில் தான் இருக்குதா? எங்ககிட்ட இல்லையா? எங்களை வந்து பேச சொல்லுங்க. அப்போ ஜிடிபி என்ன, இன்னைக்கு என்ன ஜிடிபியில் சட்டமே இருக்குது. 24.6க்கு மேலே வாங்கக்கூடாது. அவங்க 24.6 வாங்கினாங்க. இவங்க 24.4 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரியாதவங்ககிட்ட சுற்றுறது. ராமதாஸ் போயிட்டு, அன்புமணி போயிட்டு, வா நீ வா, இப்படி வா, தப்பாக சொல்கிறாங்க. அந்த மக்களை வன்முறையாளர்களாக திசை திருப்புகிறார்கள். அதிலிருந்து மீண்டெழ வேண்டும். உண்மையை பார்க்கணும். நீங்கள் வந்து நீதி நேர்மையோடு
சத்திரியன்னு சொல்கிறேன் என்னத்துக்கு? எல்லாத்தையும் கரெக்டாக யாருன்னு பார்த்து அவங்களுக்கு வாக்களிங்க. அதுதான் நாங்கள் போகிறோம், ஊர் ஊராக போகிறோம், கிராமமாக போகிறோம். நாங்கள் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து இந்த நிலைமைகள்லாம் விளக்குவோம். விமர்சிச்சவங்க மேலே அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதையும் நீங்கள் உங்களோட பிரச்சாரத்தில் யாருக்கும் வெட்கம் இல்லை. நான் வேற என்ன சொல்றது? அப்புறம் தற்போது வந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்துல உங்களுடைய இந்த ஆதரவு தலித் மக்களிடையே எந்த அளவுக்கு பார்க்கப்படும், அதே அளவு திரும்ப அவர்களோட கட்சியின் தொகுதிக்கு நீங்களும் பிரச்சாரம் செய்ய ஒன்றாக செல்வீர்கள்? எங்க கண்டிப்பா போவோம். நாங்க என்ன யாரும் எங்க இந்த நாட்டில் பிறந்த எல்லாரும் சரி சமங்க, மனித நேயத்தை போட்டுக்கிறவன் நாங்கள். சத்திரியனா யார் பாதிக்கப்படுறானோ அவனுக்கு போய் இருந்து அவனுக்காக உழைக்கணும், குரல் கொடுக்கணும். இங்க அதுவா நடக்குது? இல்ல நான் சொல்றேன், இவங்க பேசுறாங்கல்ல இப்ப இல்ல நான் ஆதரிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய கொள்கை யாரு பாதிக்கப்படுறாங்களோ அங்க போய் நிற்கணும். நாங்க அதை தான் சொல்றோம். பாதிக்கப்படுவன் பின்னாடி இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி. புரியுதுங்களா? இவங்க வந்து எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ராமதாஸ் அன்புமணி நீங்கள் கேட்குறீங்க மாற்றி ராமதாஸு கில்லாடிக்கே கில்லாடி, ராமதாஸு கில்லாடிக்கு வெள்ளை அடிக்கிறோம் அன்புமணி. புரியுதுங்களா? அவர் நல்லவனுக்கு பிறந்த அயோக்கிய எல்லாம் தெரியுது. நான் இன்னும் சொல்கிறதுன்னா, இவனுக்கு வந்து வெளுப்பானுக்கு வெளுப்பான் யார்? அன்புமணி, ராமதாஸ். விடாகண்டன் கொடாகண்டன். இவன் விடாகண்டன், அவன் கொடாகண்டன். இந்த சமுதாயத்தை வீத்து பொழப்பு நடத்துகிறவங்க. ஓகே, இப்போ சார் தனித்தனி அணியாக இருக்கிறாங்க. அன்புமணி ஒரு பக்கம், ராமதாஸ் ஒரு பக்கம். இப்போ இந்த மாதிரி ஓட்டுகள் பிரிகிறதுனால திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுது. அவங்க திமுக அவங்க என்னது ஓட்டு இருக்குது, அவங்களுக்கு என்னத்தை பிரிச்சுட்டாங்க? ஏங்க ஏதாவது ஒரு கட்சியில் ஒட்டிக்கினேன் நான் தான் குதிப்பாங்க. இதை தவிர வேற என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க பண்ணது என்ன வேலை பண்ணியிருக்காங்க? இவங்க எதுவும் பண்ணது இல்லையே. எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? இப்போ அன்புமணி வந்து தேர்தலில் போய் போட்டிட்டார். என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்பாரு? நான் வந்து இந்த மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டேன், வீடு கட்டி கொடுத்துட்டேன், செத்து போன தியாகிகளுக்கெல்லாம் உதவி பண்ணேன். எதுவுமே பண்ணலையே. எதா இருந்தால் சொல்லுங்க. ஏங்க அதுதான் ஏற்கனவே அறிவிச்சாச்சுங்க, வரப்போகுது. அப்புறம் என்ன நான் இன்னொன்று கேட்குறேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதை பார்த்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஏதாவது சட்டம் இருக்குதா? ஏதாவது இருக்குதா? வச்சு எப்படி பண்ணலாம்? ஏன் இதெல்லாம் நடந்தது பீகாரில்? நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டோங்க, கோர்ட்டு சொல்லிடுதுங்க, ஜனார்த்தன கமிஷன் கொடுத்துட்டாங்க. அது அறிவிப்பு வந்து கோர்ட்டில் நிற்குது. அதை வந்து சரி பண்ணி சொன்னாலே கிடச்சிடும். எங்களுக்கு பலாக்கா வேண்டாம், இந்த கலாக்கா 10% கிடைத்தாலே நாங்கள் பெருமையாக இருப்போம். அது வந்து சரி பண்ணுவாங்க. அது இவங்க தானே சரி பண்ண முடியும். ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக. ஊருக்கு வெளியே கொண்டு வந்து கட்சியை விட்டுட்டாங்க. அது ஒன்றும் இல்லையம்மா, இருந்தால் தானே ஏதாவது பேசுறதுக்கு. சும்மா இவங்க வந்து வச்சிருக்கிற காசுக்கு ஒரு அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ கலாடா பண்ணிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு என்ன பண்ணுறாங்க? நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் நீ தான் சொல்கிறாங்களா? அங்கே ஒன்றும் இல்லையே. சரி, இவர் அவங்க அடிக்கிறாங்க உறுப்பினர், அவங்க இவங்க அடிச்சுக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்க, நன்றி.